मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयुधमुख्यं श्रीरामदूतं சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் அப்படின்றவங்க இந்த துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க பின்னாடி போகிறாங்க நிறையா. இது போகிறாங்களா இல்லை போக வைக்கிறாங்களா இல்லை போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரில. ஆக இதுக்கு ஒரு சஜஷனோடு நம்ம உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, திரையுலகத்திலேருந்து ஆட்சி பிடிச்சாங்க, நிறைய பேர் ஆட்சி பிடிச்சாங்க, அது மாதிரி நாங்களும் வந்துடுவோம், அடுத்த எம்ஜிஆர் எங்கள் தலைவர் அப்படின்னு தாவேக்காக்காரங்க சொல்கிறாங்க. தாவேக்காக்காரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஓட்டு இல்லை, கட்சியில் சேர்ந்துட்டேன்றாங்க. அதாவது குழந்தைங்களாகவே இருக்காங்க. இன்னும் இந்த குழந்தைங்களா அடலசன் பீரியட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இந்த அடலசன் பீரியடில் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான தாக்கத்தை உண்டு பண்ணாது, பயத்தை உண்டு பண்ணும். அம்மா அப்பாவுக்கு நாளைக்கு ஏதாவது ரிசல்ட் வந்தால் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்ற பயத்தை உண்டு பண்ணும். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தார். விஜய் ஃபஸ்ட்டு இல்லை, இப்போ தான் கட்சி ஆரம்பித்து பவன் கல்யாண் ஆந்திராவுக்குன்னா நாங்கள் இங்கே அப்படின்றாங்க. ஆந்திராவுக்கு ஒரு பவன் கல்யாண் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் எங்கள் தலைவன் மூஞ்ச காட்டினாலே போதும் ஓட்டு விழுந்துடும். இது மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் நிறையா இருந்திருக்கு, அப்போ பார்த்துருக்கோம். இப்போ நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தெரிய போகுது. நிறைய பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தரும், ஒரு சிலர் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த கருத்து கணிப்புகளுக்கு போக விரும்பலை. இப்போ நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம் இங்கே அப்படி பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 70 சில்லறையில் கட்சி ஆரம்பித்தார். ஆமாங்களா, 76 72ன்னு ஏதோ கட்சி ஆரம்பித்தார். 30.5% தான் வாங்குறார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நீங்கள் தானே அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு எடுத்தேன். சரி, எம்ஜிஆர் சொல்லி அடுத்த ஒரு 10 வருஷம் கழித்து ஆரம்பிக்கிறாரு என்டி ராமாராவ், தெலுங்கு. ஆக பார்த்திங்கன்னா ஆந்திராவில் போய் அவர் ஆரம்பிக்கிறார். 46.5% வாக்கு வருது. இவரே 30 தான் தமிழ்நாட்டில் வாங்க முடிஞ்சது. இவருடைய படங்களை டப்பிங் கொடுத்து படித்து ரீமிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அவரும் அந்த ஊரில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆளாக இருந்து நல்ல ஃப்ரெண்டாக இருந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, 46% ஓட்டு போடுறாங்க. அப்போ அங்கே மக்களுடைய மனோநிலையை புரிஞ்சுக்கிங்க. இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். அப்போ அப்படி ரிப்பீட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் 8% ஓட்டு வாங்குறார். ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் அவர் தான் முதல் தேர்தலில். இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அடுத்து இதுக்கு ஈக்குவலாக சிரஞ்சீவி சார் ஆரம்பிக்கிறார் கட்சியை. எங்கே ஆரம்பிக்கிறாரு, ஆந்திராவில் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு வாக்கு சதவீதம் எவ்வளோ, இவருக்கு 8, அவருக்கு 16.4. பாருங்கள், அப்படியே டபுள். அங்கே 30க்கு 46, இங்கே 8%க்கு அங்கே 8 17%, 16% வருது. இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ஆந்திரா மக்கள் மனோநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் ஆரம்பிக்கிறார், கமலஹாசன் ஆரம்பிக்கிறார். பவன் கல்யாண் 19 ஆரம்பித்தார், கமலஹாசன் 21 ஆரம்பிக்கிறார். அப்போ இப்படி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டைம் போகிறப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியல் பண்ணுறப்ப என்ன மாதிரியான வாக்கு வங்கி பெற்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 8.5 வாங்குறாரு நம்ம பவன் கல்யாண். சரி, அவர் அவ்வளோ வாங்கிட்டார். கமலஹாசன் எவ்வளோ வாங்கினார், 2.3 வரல, ஆக 3% வாங்குறாரு. அப்படியே பாதி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அங்கே இருக்கிற ஆந்திரா மக்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆந்திரா மக்கள் எப்படின்னா, புதுசாக ஒருத்தன் வர்றான்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்தனால தான் 46% எடுக்க முடிஞ்சது. 19 எம்எல்ஏக்கள் சிரஞ்சீவி சாரால் உருவாக்க முடிஞ்சது. பவன் கல்யாண் பெரிய அளவில் இன்றைக்கி டெபுட்டி சிஎம் ஆக முடிஞ்சது. இதெல்லாம் இதுவே தமிழ்நாட்டில் பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா கம்மினே தான் வந்திருக்காங்க.
அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மாற்றம் தேவைப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இது காட்டுது. தேவைப்படுதா அப்படின்னா தேவைப்படுது அப்படின்றது ஒரு பக்கம், ஓகேங்களா. ஆனால் அதை வந்து மக்கள் ஜனநாயக நாடு, இது வந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜனநாயக நாட்டில் தான் கர்மவீரர் காமராஜரையும் தோக்கடிச்சாங்க. என்ன தலைவரை உங்களையே தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னப்ப இது ஜனநாயக நாடாக இருக்கிறனால தான் என்னையே தோக்கடிக்க முடிஞ்சது, இது ஜனநாயக நாடுன்னு மறுபடியும் சொல்லி காட்டியிருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்காங்க, அதனால தான் நான் வீட்டுக்கு உட்காந்துட்டேன், என்னையே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர். அது மாதிரி ஒரு பதட்டம் விஷயம்லாம் வந்து இந்த மே 4ஆம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை நம்ம பெற்றோர்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் பெரிய அளவில் உட்காந்துருக்கோம். இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சிய திமுக ஆரம்பித்தப்பையோ இல்லை கார்த்திக் கட்சி ஆரம்பித்தப்பையோ, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து கட்சி ஆரம்பித்தப்பையோ இதே மாதிரி மவுஸில் போய் நீங்கள் இருந்திருந்தா, பெற்றோர்கள் இருந்திருந்தா, இன்றைக்கி டிவி கேட்க இவ்வளோ ஒரு மென்டலி அட்டாச்சுடுன்னு சொல்லிக்கலாம். அஃபெக்டட்னு சொன்னால் சத்தம் போட்டுருவாங்க, சண்டை போட்டுருவாங்க. அட்டாச்சு, ஏன்னா எல்லாமே அடல்சன் பீரியடில் இருக்காங்க. சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிண்ட்ரம் அப்படின்றார். சிண்ட்ரம்னா கலெக்டிவ்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ். என்ன மாதிரி சிண்ட்ரம் சார் இது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, செலிப்ரிட்டி பின்னாடி ஓடுறது இது வந்து வெளியூரில் கிடையாது, அவ்வளோ கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் அது அதிகம். என்ன மாதிரினா செலிப்ரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ இந்த செலிப்ரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோமை பாக்யராஜ் சாருக்கோ டி ராஜேந்தர் சாருக்கோ அல்லது அந்த சமகாலத்தில் வந்து நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டெல்லாம் போனாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி மவுஸை காட்டி உயிரை கூட கொடுப்பேன், பொண்டாட்டியாக கூட இருப்பேன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சமூகத்துக்கு நல்லது கிடையாது. தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இதை வந்து சங்கடத்துக்கு உள்ளாக்கு, சம்பிரதாயத்தை மீறுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. முதல்ல இந்த சங்கடம் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சகுனி படம் பார்த்துட்டு வந்துட்டார் போல். சகுனி படத்தில் பேட்டு சின்ன வச்சுருந்தாங்க, உடனே பேட்டை தூக்கு முடிஞ்சு போச்சா, இது மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த என்ன சொல்ல வரோம்னா, அன்றைக்கி நீங்கள் இதே மாதிரி இருந்திருந்தால் நிறைய பேர் உயிரை விட்டுருப்பாங்க. இன்றைக்கி இந்த பசங்க விஜய் பின்னாடி நின்றுருக்க மாட்டாங்க. நாங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்காங்க. இன்னுமே ஒரு லீடருக்கும் ஃபாலோவருக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் கிடையாது இது. அப்படி இருந்தால் எந்த ஒரு வீடியோவும் போட தேவையில்ல, யாரும் பயப்பட தேவையில்ல. ஆனால் இங்கே எப்படி தெரியுங்களா இருக்குது, இங்கே ஒரு செலிப்ரிட்டிக்கும் ஃபாலோவருக்கும் ஒரு ரசிகனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பந்தமாக தான் இன்னும் இருக்குது. அவர் தேர்தலை சந்தித்து 2 இடத்துல நின்று சந்தித்து நாளைக்கு 2 இடத்துலையும் போகுது, இல்லை ஒரு இடத்துல போயிடுச்சு, 2 இடத்துக்கும் நான் வருவேன்ற அளவுக்கு அரசியல் ஞானம் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு அரசியல் ஞானம் எவ்வளோ இருக்குது. இப்போ எம்ஜிஆருங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள்னு சொன்னால் கோபம் வருது, தொண்டர்கள்னு சொல்லுவோம். தாவேகா தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் ஆரம்பிக்கலையா அப்படின்னா, எம்ஜிஆர் திமுக எம்எல்ஏ, கருணாநிதி திமுக எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் திமுக எம்எல்ஏவாக இருந்திருக்கார். ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், எங்கே டைரெக்டாக வந்து குதிச்சு ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞரோடு சேர்ந்து உட்கார்ந்துருப்பார் ஆர்ப்பாட்டத்தில். அந்த வீடியோலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய அரசியலுக்கு கழித்து தான் அரசியலுக்கு வர்றாங்க. இப்போ திமுக கட்சி என்ன பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரகாஷ்ராஜ் சாரை வந்து கூப்பிட்டு வந்து பேசுனாங்க. நிஜமாகவே அவர் வந்து நிறைய அரசியல் பேசியிருக்கார். சும்மா வந்து என்ன அளவுக்கு நீ அரசியல் பேசியிருக்கியா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்குறாரு. அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றினா, உனக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தாவேக்கால இருக்கிற எவனுக்குமே அரசியல் தெரியலன்னு அர்த்தம். பிரதமரே எப்படி பேசுனாங்க, என்ன பேக் ஃபயர் ஆச்சு, அதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தாண்டி திரும்ப அவருடைய நடிப்பு திறமையை வச்சுக்கிட்டு அவருடைய சொந்த கரியரை எப்படி க்ரோத் பண்ணி கொண்டு போகிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். அதுவும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆளாக இருந்திருந்தால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போன்றது ரைட்டு, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒருத்து இல்லைங்கிறார். இது வந்து தாய்மார்கள் அதிகம். இப்போ 2.93 கோடி பேர் யாருங்க தாய்மார்கள் இப்போ ஓட்டளிச்சிருக்காங்க. 2.8 ஆடவர்கள் ஆண்கள் வாக்காளர்களாக இருக்காங்க 2026 வாக்களிக்கிறதுக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாக்கில் 83% ஆளுங்க வந்து போட்டிருக்காங்க, வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ பெண்களுக்காகவே எல்லாமே நிறைய சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பேக்கில் இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 2000 ரூபா கொடுக்குறேன், 2500 ரூபா கொடுக்குறேன். ஒரு அரசியல் நிலைப்பாடுன்றது இருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி எடுங்க, அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அரசியல் நிலைப்பாடு மாறினா என்ன ஆகுன்றதுக்கும் நான் வந்து ஒரு உதாரணம் வச்சுருக்கேன், சொல்கிறேன், இல்லாத சொல்லலை. நம்ம எல்லாத்துக்கும் வந்து மம்தா பானர்ஜி தெரியும், ஆமாங்களா? அதே மாதிரி மாயாவதின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. நம்ம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து மாநில தலைவராக இருந்தார், இப்போ மற்றவர்கள் இருக்காங்க, சரிங்களா? இப்போ அவங்க வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டி ஆரம்பித்தது வேறு ஆளுங்க. ஆனால் அந்த அம்மா வந்து கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, சிஎம் ஆக்குனாங்க. நெக்ஸ்ட் டைம் வர முடியல. காரணம் என்ன? அரசியல் நிலைப்பாட்டில் அப்படியே நிற்கணும். ஜெயித்தாலும் தோத்தாலும் மீசை முறுக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்படி தான் அப்படின்னு அந்த நிலைப்பாடு ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அம்மாச்சி சிஎம் ஆனதுக்கப்புறம் சிறுபான்மையர் ஓட்டும் வேணுமே அப்படின்றதுக்காக தலித் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு குதிச்சாங்க, ஒத்த காலை வச்சாங்க, வாரி விட்டு போயிட்டாங்க. இதை வந்து புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் விஜய் தம்பி வர்றாரு, விஜய் அங்கிள் வர்றாரு, விஜய் அங்கிள் என்ன சொன்னாலும் கை தட்டுவோம், என்ன சொன்னாலும் கை தட்டுவீங்க அப்படின்னா நீங்கள் ரசிகர்கள் தான். ரசிகர்களுக்கு நான் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் தலைவர் நாளைக்கு என்ன ஆனாலும் நீங்கள் சேஃபாக இருங்க. இந்த ஒரு தலைவர் அவர் குடும்பத்தை எப்படி வச்சுருக்காருன்றது தெரியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இது ஜனநாயக நாடு. எனக்கான நாடோ உங்களுக்கு ஒருத்தருக்கான நாடோ எம்ஜிஆருக்கான நாடோ கிடையாது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் சகுனி படத்தில் மாதிரி வந்து குழந்தைங்களை ஏவி விட்டு, இதெல்லாம் இந்த குட்டிச்சாத்தனை ஏவி விட்ட மாதிரி இருக்குது. என்னன்னு இது கொஞ்சம் யோசிக்கணுங்க. வாக்காளர் பெருமக்கள்கிட்ட போய் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னா அவங்களுக்கு எர்லி அடல்ட் பீரியடில் இருப்பாங்க, இல்லை அடல்ட் பீரியடில் ஓல்டேஜ் ரிலேட்டடாக அந்த ஏஜில் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தாவேகக்காரங்க போய் சின்ன பசங்க, தாவேகக்காரன் போய் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரே வந்து சின்ன பசங்களுக்கு, அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது, தாவேகக்காரங்க. அந்த அமைப்பு வந்து திரு விஜய்க்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இது தப்பு இல்லையான்னு கேட்டவுடனே, இத்தனை நாள் நீங்கள் எங்கே போனீங்க, அதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் தம்பி ஒருத்தவங்க வருவாங்க, போலீஸு இருக்குது, உங்கள் வீட்டில் சண்டை போட்டு வெளியே சண்டை வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சி அடிச்சிட்டேன், அப்போ தான் தம்பி வருவாங்க. நீ சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து பஜ்ஜி போண்டா தின்னுட்டு இருக்கிறப்ப போலீஸ் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. whenever it needs, there are all kind of associations or organization exist. அப்போ தான் they are discover. தேவையில்லாமல் போய் விசில் ஊதினே இருக்கக்கூடாது. ஓட்டு கேட்குறப்ப தான் விசில் ஊதணும். இது புரிஞ்சுக்கணும். நம்ம ராத்திரி 10 மணிக்கு மேலே விசில் ஊதுறாங்கன்னு அடித்து துரத்துறாங்க. இதெல்லாம் வந்து பக்குவப்படாத தன்மையை குறிக்குது. பக்குவப்படலை, இன்னும் அரசியல் படுத்தப்படலைன்னு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பக்குவம் இல்லை. இந்த பக்குவம் இல்லாத காரணம்தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றது. ஸோ பசங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம், இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேளாங்கண்ணி போகிறாராம், திருச்செந்தூர் போகிறாராம், சீரடி போகிறாராம், இன்னும் ஊரில் எங்கேயா சொன்னால் போகிறாராம், யாகம் பண்ணுறாங்களாம். இந்த யாகத்தை ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, போட்டுக்கிட்டாங்க. ஐ மீன் வரலை, அந்த வாட்டி தோத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் பண்ணார், அவர் தோத்துட்டார், இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க, புரியுதுங்களா? ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவரவர்களுடைய சுயஜாதகம், அவர்களுடைய பார்ட்டியினுடைய ஜாதக அமைப்பு தான் பேசும். இப்போ தாவேகாவினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள்.
இந்த வீடியோவை பார்த்தா இதை விட டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இங்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுக்காதீங்க. அடுத்த தலைமுறையை நம்பி தான் இந்தியா இருக்குது, தமிழ்நாடு இருக்குன்றது புரிஞ்சுக்கிங்க. அப்போ அடுத்த தலைமுறையில் இப்போ மாற்றுன்னு சொன்னவங்க பூரா மாற்று இல்லைன்ட்டு போய் நின்ட்டாங்க. மாற்று இன்றைக்கி வரைக்கும் மாற்று, நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து யாரு கூடயும் சேர மாட்டேன்றது தானே மாற்றாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த டீனேஜ் பசங்க ஓட்டே இல்லாதவங்களாம் அப்பா அம்மாவை வற்புறுத்தி அதுக்கு ஓட்டு போட வச்சுருக்காங்க. தம்பிங்களா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் ஞானம் அப்படின்றது இருக்கணும். இப்போ நேரடியாக போய் 10வது பாஸ் பண்ணுன்னா 1ஆம் கிளாஸ் பையனால் முடியாது. இதை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு புரிகிற எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க அரசியல் பேச தெரியல, அவங்களுக்கு அரசியல் தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு தான் அரசியல் தெரியாது. ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த அமைப்பு செயலாளர், பொருளாளர், அந்த அமைப்பில் இருக்கிற கிளை பிரிவுகள் இதெல்லாம் எப்படி செட் பண்ணணும், எவ்வளோ பேரை செட் பண்ணணும், எவ்வளோ வேணும், இதெல்லாம் தெரியல. கடைசியில் பாருங்களேன், ஒரு விஷயம் பாருங்களேன், ரசிகர்களாக இருந்து போஸ்டர் ஒட்டி பெரிய லெவலில் இத்தனை நாள் கொண்டாடிட்டு இப்போ களத்தில் எனக்கு சீட்டு வழங்கலைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வேறு கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கான். ஆனால் அவங்களெல்லாம் பலத்தை அடி விழத்தான் போகுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஊழலே பண்ண மாட்டோம், என் கூட இருக்கிறவங்கள ஊழல் பண்ண விட மாட்டேன், பாருங்கள் உங்கள் முன்னாடியே சத்திய பிரமாணம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஜனங்களுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் எடுக்கிறதுக்காக தான் கவர்னரை வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சாமியை வச்சுட்டு தான் நீங்கள் கற்பூரத்தை அணிச்சு சத்தியம் பண்ணணும். அப்போ கவர்னருங்கிறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்கிற ஒரு ஆள். இப்போ கவர்னர் ஆச்சு. அப்படி அந்த மாதிரி கவர்னர் இருக்கிறப்ப அவர் சொல்ல இவர் சொன்னால் பரவாயில்ல, நான் தான் கவர்னர் மாதிரி. அது எப்படியே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விஜய் இப்படியே என்னங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. குழந்தைங்க எல்லாத்துக்குமே, பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு காணொளி. கவனமாக இருங்க. அந்த ஒரு நாள் கவனம் பத்தாது, ஒரு 10-15 நாள் பசங்களை கீனாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த பசங்களாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய தரப்பில் இருந்து என்னுடைய புரிதலுக்கு எனக்கு அவங்கவுங்களுக்கு நிறைய எட்டுது. எனக்கு என் அறிவுக்கு எட்டுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் பேரண்டல் சூப்பர்விஷன். இதை தான் சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தான் ஓகே, தட்ஸ் ஃபைன். 2 பேரும் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா தான் குழந்தைங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், காலேஜ் சேர்க்க முடியும். இன்றைக்கி விலைவாசி அப்படி இருக்குது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு, ரைட்டு. பட்டு அந்த புவர் பேரண்டல் சூப்பர்விஷனுங்கிறது புவராகவே இருக்குது. பேரண்டல் சூப்பர்விஷன் நல்லா இருந்த காலத்திலேயே நிறைய ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாஸ் கிடைக்கல. இப்போ ரொம்ப கெட்டதாக இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணாலும், எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் என் வீட்டில் இருந்தால் என்னை செருப்பு கழட்டி அடிப்பாங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தால் தான் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை, எனக்கு புரிதல் இருக்குது. இங்கே நிறைய கட்சிகள் இருக்காங்க, நிறைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க, பிரமுகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது. இதை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காணொலி மூலியமாக மாணவர்கள், டீனேஜில் இருக்கிறவங்க, இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அம்மா அப்பா பேச்சை கேட்டு, அம்மா அப்பா தான் அவங்க பின்னாடி நிற்பாங்க. 41 பேர் இறந்து போனாங்க, யார் பின்னாடி நின்னாங்க, எத்தனை நாள் கழித்து நின்னாங்க? 41 பேர் செத்து போகிறப்ப இந்த மாதிரியான அரசியல் தேவையை, இப்போ ஜனநாயகன் படத்தில் கொலை செஞ்சால் அரசியல் பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? புரிஞ்சுக்கிங்க தம்பிங்களா. அதாவது நீங்கள் டிவியில் பார்த்தா என்னை மூஞ்ச பக்கத்தில் பார்க்கலாம், 100 பேர் நிற்கிறாங்கன்னா 101 தான் நிற்கிற நீ எனக்கு மூஞ்ச பார்க்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சேப்பாக்கில் ஒரு ஐபிஎல் நடக்குதுன்னா எல்லாருனாலையும் போக முடியாது, டிவியில் பக்கத்தில் பார்க்குறான்ல. இது மாதிரி நீங்கள் அதை பாருங்கள். உங்களுடைய ஒர்ஷிப்பை காட்டுறதுக்காக உங்களுடைய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கப்பா. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், உங்கள் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இது ஒரு கலாச்சார சீர்கேடு. நாளைக்கு என்ன நடந்தாலும் தைரியமாக இருங்க. இது ஒரு படிக்கல் அப்படின்னு எடுத்துங்க, தடைக்கல்னு எடுத்துக்காதீங்க. உடனே டிஎம்கே சதி, ஏடிஎம்கேவும் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க எப்படி அடுத்து சொல்லுவாங்க, ஏடிஎம்கேவும் சேர்ந்து சதி பண்ணி தான் எங்கள் அண்ணனை தோக்கடிச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள்
யாருக்கு என்ன வாக்கு வங்கி அப்படின்றது நிரூபித்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசலாம். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% இருக்குன்னு தான் கருத்து கணிப்பு வந்தது. கருத்து கணிப்பு அப்படின்றது தான் சொல்லிட்டேன். கருத்து அது ரிசல்ட்டு கிடையாது, அது கருத்து. அதை கணிக்கிறாங்க. ரிசல்ட்டு வந்து ரிசல்ட் அது வேறு. ஆக மொத்தத்தில் மக்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டே ஆகணும்னு என் குழந்தை சொல்கிறான் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டவங்க, அப்படி போடாமல் ஏமாற்றிக்கிட்டு திரியிறவங்க, புரிஞ்சுக்கிங்க, ஏமாற்றிட்டு திரியிறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. குழந்தைங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஒரு 10-15 நாளைக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோல்வி பயம் இல்லாமல் எதுக்கு இவ்வளோ இடத்துக்கு போகணும், இதை வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இதுவரை உங்கள்கிட்ட நிறைய வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் கொடுக்குறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது, வேண்டாம். ஓகேங்களா? இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.